ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து நேற்று வந்து தேய்பிறை அஷ்டமி இல்லையா, அது கோவிலுக்கு போன வீடியோவும் ப்ளஸ் நாளைக்கு வந்து பெற்றோர்களை கொண்டாடுவோம் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதுக்கு நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவங்க வராங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து பெற்றோர்கள் 7 மாவட்டங்கள்லேருந்து ஸ்கூல்லேருந்து நிறைய பெற்றோர்கள் இவங்கெல்லாம் வராங்க. அதனால இன்றைக்கி எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. என்ன மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா, இல்லம் தேடி கல்விக்கு மீட்டிங் வச்சுருந்தாங்க. அந்த மீட்டிங்க்காக தான் நான் போயிருந்தேன். அந்த வீடியோ பின்னாடி வரும். அதுக்காக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஷ்டமி பூஜை அப்போது காலபைரவருக்கு பூஜை நடக்கும். காலபைரவருக்கு வந்து யாகம் நடந்துகிட்ருக்கும். அந்த யாகம் முடிஞ்சதும் பார்த்திங்கன்னா அன்னதானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். இங்கே வந்து தேய்பிறை அஷ்டமி ஒவ்வொரு மாதமும் வந்து தேய்பிறை அஷ்டமி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாகவும் பூஜை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக அழகாக நடக்கும். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் டு ஆண்டிமடம் ரோட்டில் இருக்குங்க. இந்த கோவில் வந்து ஸ்ரீ தக்ஷண காளி அம்மன் சொல்லுவாங்க. இந்த மகா காளியம்மனுடைய கோவில் பார்த்திங்கன்னா ராங்கியத்தில் இருக்குங்க. இந்த கோவிலுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா, இந்த அம்மன் வந்து பார்க்க வந்து உக்கமாக இருந்தாலும் இவங்க வந்து குழந்தை மனது கொண்டவங்க. இவங்க வந்து பார்க்கறதுக்கு தான் அப்படி இருப்பாங்க. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சாந்த ரூபிணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து யாகம் வந்து காலபைரவர் அன்னைக்கு, அதாவது தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு யாகம் நடக்கும். யாகம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அர்ச்சனைகள், தீபதூப ஆராதனைகள்லாம் நடக்கும். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்துட்ருக்கப்போ என்ன பார்க்குறீங்கன்னா பூர்ணாகதிங்க. இது வந்து என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பூஜை முடிவில் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்பாளுக்கு தேவையான வஸ்திரத்தை வந்து அந்த யாகத்தில் செலுத்துவாங்க. இதுதான் வந்து பூஜை நிறைவடைவதற்கான ஒரு இது முடிஞ்ச பிறகு தான் வந்து அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. இது வந்து பூஜை நிறைவடைஞ்ச பிறகு பண்ணுற ஒரு சிறப்புகள் இதெல்லாம். இந்த பூர்ணாகதி முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அங்கே வந்து அபிஷேகம் ஆராதனைகள்லாம் பண்ணுவாங்க. நான் வீடியோவை அதை முன்னாடியும் இதை பின்னாடியும் போட்டிருக்கேன். ஓகே டியர்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அம்பாளுடைய அருள் பெற்றுக்கோங்க. இந்த யாகத்தில் நம்ம கலந்துக்கிறது மூலயமா இங்கே வந்து நவகிரகங்களுக்கான பூஜையும் நடக்கும். ப்ளஸ் வந்து நவகிரகங்களுக்கு தேவையான என்னென்ன, இப்போ நம்ம சந்திரன், இப்போ ஒவ்வொரு நவகிரகங்களுக்கும் ஒவ்வொரு பயிர் வந்து சமர்ப்பிப்பாங்க. அதே மாதிரி நவகிரகங்களுக்கு என்னென்ன பயிரோ அது எல்லாமே வந்து சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை வந்து பண்ணுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பூஜையும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா தேய்பிறை அஷ்டமியில் பைரவர் கோவிலில் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நெய் ஊற்றிட்டுருக்காங்க. நெய் எதுக்கு ஊற்றுறாங்கன்னா, அந்த பூர்ணாகதிக்கு போட்டாங்க இல்லைங்களா, அந்த பொருளெல்லாம் வந்து நல்லா வந்து எரியணுங்கிறதுக்காக நெய் ஊற்றுவாங்க. யாகத்தில் எப்பயுமே ஒரு பொருள் போடும் பொழுது அதை நெய் ஊற்றும் பொழுது இந்த யாகத்துக்கான ஒரு பொருளும் வந்து ஒருத்தவங்க கிட்டேருந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆசீர்வாதம் தொட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூர்ணாகதி போடுவாங்க. இந்த யாகத்தை, தேய்பிறை அஷ்டமி யாகத்தை யார் யாரெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம வீடியோக்குள்ளே போய் சாமி தான் பார்த்துட்ருக்கோங்க. சாமியோட அருள் பெற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஒர்க்காக வந்து நெய்வேலி வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. இது வந்து ஒரு மார்னிங் எடுத்த விளாக் இது. ஆக்சுவலாக இந்த மார்னிங்கில் வந்து எப்படி மிஸ்டோடு மிக்ஸ் பண்ணி அந்த செடியெலாம் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி இப்படி தாங்க இருக்கும் ரோடு. அந்த காலத்துலலாம் இப்படி ரோடு இருக்கிறதால தான் நமக்கு சம்மர் டேஸில் வந்து நம்ம போகும்பொழுது நமக்கு களைப்பு தெரியாமல் இருக்க நிழலில் நம்ம வெயிட் பண்ணி போவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பைபாஸ் ஆனதால், இது வந்து ஆக்சுவலாக பைபாஸ் கிடையாது, இது வந்து ஒரு முந்திரி தோப்பு, அது வழியாக தான் ரோடு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா விருத்தாச்சலம் டு நெய்வேலி போகிற, அதாவது கிராமத்து வழியாக போகிற குறுக்கு வழி பாதை. அதனால் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வெறும் முந்திரி தோப்பாக தான் இருக்கும். நம்ம கடலூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா முந்திரிக்கு பேர் போன இடம். அதுவும் நெய்வேலி, பண்ருட்டி சொல்லவே தேவையில்ல. அவ்வளோ முந்திரி வந்து இருக்கும். இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாகவே வெறும் முந்திரி, பலாமரம் மட்டும்தாங்க இருக்கும். அதனால நான் லைவில் போட்டிருந்தேன், அதை கூட நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கலாம். மார்னிங் மிஸ்ட்டு ப்ளஸ் வந்து அந்த இயற்கை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வந்து என் ஃப்ரெண்ட் வீட்டில் இருந்தது. அதுவும் பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருந்தது. அதனால் அதையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்.
அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை கையில் வச்சுருக்க மருதாணி வந்து அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தது. இது எந்த சைட்லேருந்து நம்ம போட்டாலும் அது வந்து தலையாட்டிக்கிட்டே இருக்குது பாருங்களேன். நான் டச் பண்ண தலையாட்டிக்கிட்டே இருந்துச்சா, அதான் நான் கொஞ்சம் நேரம் வந்து டச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவே வந்து நெய்வேலி போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீட்டிங் சொன்னோம் இல்லையா, அந்த மீட்டிங்க்காக தான் போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கிறதுக்கு பாருங்களேன், அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கொடி கட்டிக்கிட்டே இருக்காங்க, அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரோடு வந்து அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சுத்தமாக இருக்குது. யாராவது வரேன்னு சொல்லிட்டா போதுங்க, நம்ம ரோடு நம்ம ஊரெல்லாம் அவ்வளோ சுத்தமாகிடும். ஃபுல் அண்ட் ஃபுல் பேனர் தாங்க. ரொம்ப தூரத்துக்கு அவ்வளோ தூரம் எல்லாருமே ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அந்த மீட்டிங்க்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ராசஸ் இருக்குதுன்னு நம்ம ஒரு வீடியோஸில் வந்து சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அவ்வளோ ப்ராசஸ் வீடியோஸ் வந்து அவ்வளோ ப்ராசஸ் ப்ளஸ் வந்து ஹார்ட் ஒர்க்லாம் நிறையா இருக்குது. ஒரு சாமானிய மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வேலையும் செய்கிறாங்க. இந்த குச்சி ஒரு குழி போட்டால் தான் இந்த குச்சி வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். அது குழி போட்டு அதுக்குள்ளே இந்த குச்சை வச்சு அப்பா எவ்வளோ ஒர்க்கு. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ரொம்பவே கஷ்டமான ஒன்று. அவங்களாம் வந்து குச்சி நட்டுட்டு ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டுட்ருக்காங்க டெம்போவில். நாங்கள் போகும்போது ஆல்மோஸ்ட்டே வந்து ஒரு 2:30 ஆகும். அப்போ தான் வந்து அவங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணுக்கு எட்டின தூரம், அதாவது நெய்வேலியில் ஸ்டார்ட் பண்ணி கண்டப்பங்குறிச்சியில் தான் இந்த மீட்டிங் நடக்குது. கண்டப்பங்குறிச்சிங்கிற திருப்பயலுங்கிற ஊரில் ஜெயப்பிரியா மெட்ரிக் ஸ்கூல் பக்கத்தில் தான் இந்த மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் வரைக்குமே வந்து அந்த கொடி கம்பம் இதெல்லாம் நட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நாங்கள் வந்து அங்கேயும் என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக தான் இருந்தது. ஆக்சுவலாக எல்லாருக்குமே இன்றைக்கி மீட்டிங் வச்சுருக்காங்க. விஏஓ, தாசில்தார், இந்த மாதிரி நிறைய வந்து பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து மீட்டிங் வந்து பேட்சாக அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வரவங்கள வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி, அவங்கள வெல்கம் பண்ணுறது எப்படி, அவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணுறது எப்படி, நம்ம எப்படி பொறுமையோடு இருக்கணும், நம்ம எப்படி சலிப்புத்தன்மையோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாளைக்கு வரவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ், அதாவது ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ப்ளஸ் ஒரு பிஸ்கட் பாக்கெட் அதெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பேக்கிங் வேலைலாம் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்தது. அந்த பேக் பண்ணி அந்த சேர் போட்டிருந்தாங்க இல்லையா, ஒரு ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர் வரைக்கும் போட்டிருந்தாங்க. அது பேக் பண்ணி அந்த சேரில் அதெல்லாம் அந்த ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் ப்ளஸ் வந்து டிஎல்எம் செஞ்சு வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகலாம் வந்து அதாவது ஒவ்வொரு மாவட்டம், அதாவது 7 மாவட்டம் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அந்த 7 மாவட்டத்துடைய பெற்றோர்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாங்க. அதனால நாளைக்கு ஹெவி டிராஃபிக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். இதெல்லாம் காமிச்சிக்கிட்டே நான் வந்து பைக்கில் சேஃபாக தாங்க உட்காந்துருக்கேன். அதனால் நோ ப்ராப்ளம், நீங்கள் யாரும் பயப்பட வேணாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தூரம் வரைக்கும் இந்த மாதிரி கொடி கட்டியே இருந்துச்சா, அதெல்லாம் சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்து உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த சைட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வருவாங்க. இந்த பார்க்கிங்லாம் பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கிறதுக்கு முன்னாடியே பார்க்கிங் போட்டாங்க. நாளைக்கு வந்து கிட்ட போகிறதுக்கான இதெல்லாம் கிடையாது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்பிங் வந்து அந்த மெயின் ஸ்கூல்கிட்டே இருக்குது ஸ்டாப்பிங். அதுலேருந்து கொஞ்சம் உள்ளே நடந்து போகணும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். பார்க்கிங் நம்ம எங்கே பார்த்தோம் பாருங்களேன், 1/2 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட பார்த்தோம். இங்கேயும் 2 வீலர் பார்க்கிங். எந்தெந்த மாவட்டங்கள்லேருந்து பார்க்கிங் வருதோ அந்தந்த மாவட்டங்கள்லேருந்து அவங்கவுங்க சொல்லியிருக்காங்க. 2 வீலர், கார், பஸ் தனித்தனியாக வந்து ட்ராவல் பார்க்கிங் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனுக்கு மட்டும் அங்கே அலோடா என்னன்னு சரி அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து ஜஸ்ட் ஃபார் இந்த வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்கூல்கிட்ட என்டர் ஆகிட்டோம். ஆமாம், ஸ்கூலுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். நாங்கள் வந்து அங்கே நடக்கிற கிரவுண்ட்கிட்டே வந்து என்னை ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க அவங்களும். ஏன்னா 2 ஹவர்ஸ் ஆகும் மீட்டிங் முடிய அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மட்டும் விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. நிறைய வந்து சிஎம் சார் அவங்க ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பெற்றோர்களை கொண்டாடுவோம் அந்த பேனர்லாம் மேலே இருந்துச்சு, அழகாக க்யூட்டாக அதெல்லாம் வச்சுருந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 75% ஒர்க் வந்து முடிச்சு வச்சுருந்தாங்க. மீதி 75 நைட் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மீட்டிங் வந்து பேட்சாக போயிட்டு இருந்தது. நாங்களும் மீட்டிங் முடிச்சுட்டு லேட்டாக தான் கிளம்பி வந்தோம்.
திருப்பி நாளைக்கு ஏர்லி மார்னிங்கே வர சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் போக முடியுமா என்னான்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி போனதே ரொம்ப டயர்டாக இருந்தது, கொஞ்சம் லாங்காகவும் இருந்தது, ஒர்க்கும் அதிகமாக இருந்தது. அதனால நாளைக்கு ஃபுல் டே ஸ்டாண்டிங்கிறதால நான் லீவ் கேட்கலாம், பர்மிஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா நமக்கு கூட்டம்னாலும் அலர்ஜி, ப்ளஸ் வந்து நமக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து செட் ஆகாது. அதனால நான் போக வேணாம், பர்மிஷன் கேட்டு நாளைக்கு லீவ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க. நாங்கள் வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எங்கள் ஸ்டாஃபுங்க, அதாவது நாங்கள் செஞ்ச டிஎல்எம்மை வந்து அங்கே வந்து ஷோ பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ரொம்ப நேரமாக ஷோ பண்ணிகிட்டு இருந்ததால் சரி கொஞ்சம் மற்ற மாவட்டங்கள்லாம் என்னென்ன ஷோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க, என்னென்ன செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கறதுக்காக போனோம். ஆனால் இப்போ தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில மாவட்டங்கள்லேருந்து இன்னும் வரவும் இல்லை. சரி ஓகே, நம்ம கடலூர் மாவட்டம் வச்சுருந்ததை மட்டும் நம்ம பார்த்துட்டு வரலாம், ஏன்னா நம்ம செஞ்சு கொடுத்த பொருள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய, அதாவது நாங்கள் செஞ்ச டிஎல்எம்மை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து ஆல்மோஸ்ட் 1 வீக் 1 மந்த்தாக நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் யாரால் என்னென்ன செய்ய முடியுமோ டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும், அதே வேலை ஆக்டிவிட்டியாகவும் இருக்கணும், ப்ளஸ் பசங்களுக்கு வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும். அந்த மாதிரி டிஎல்எம் தான் செஞ்சு கொடுக்கணும். இன்னும் செஞ்சு கொடுக்குறவங்களும் இன்னும் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்சதும் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ப்ளஸ் அங்கே இருக்கிறதெல்லாம் நாங்கள் வீடியோஸும் எடுத்துகிட்டு இருந்தோம், என்னென்ன செய்யறது என்னென்ன போகிறது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோஸ் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் மட்டும்தானே இன்றைக்கி போயிருக்கோம். நாளைக்கு வந்து நம்மளால் வர முடியுமோ, இல்லை சப்போஸ் நம்ம வரலன்னா என்ன பண்ணுறது, நான் இன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன் நாளைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அதனால் நம்ம இன்றைக்கி மட்டும் சுற்றி பார்த்துட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். சும்மா ஒரு ரவுண்ட் இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு, அப்போ கொஞ்ச நேரம் அங்கே பிஸ்கட், டீ, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க கூட ஜாயிண்ட் ஆகி கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் சேர்லாம் வந்து போட்டுட்ருந்தாங்க. ஃபேனெல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரவங்க தான் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் எல்லோரும் பிளாக் வந்து விருதாச்சலம் பிளாக் ஃபுல்லாகவே அங்கே இருந்தாங்க. அதையும் சரி பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசிவிட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம், ஆக்சுவலாக ஃபோட்டோஸ் வந்து மற்றவங்க ஃபோனில் தான் எடுத்தோம். நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்ததால் அதையும் எடுக்கலை. அதனால் பார்த்துட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினச்சிங்க. இது தாங்க அந்த பேக் பண்ணுறது. பிஸ்கட், வாட்டர் பாட்டில், ஒரு ஜூஸ், இதெல்லாமே அது பேர் என்னது, மக்கி போகிற கவரா, ஆமாம், இதில் போட்டாச்சு. ஏன்னா அந்த பேப்பர் வந்து சீக்கிரம் மக்கி போயிடணுங்கிறதுக்காக இந்த துணிப்பையில் போட சொன்னாங்க. அதை வந்து அங்கே பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து ஒரு ஜூஸ் எடுத்து ஆளுக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு அப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் வீடியோஸே பார்க்க மாட்டீங்க. பார்த்தா தானே உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரியும். நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட்